ஒரு மனிதனோட கடைசி மூச்சு பிரிந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு எப்பவாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? மரணம் தான் எல்லாத்துக்கும் முடிவுன்னு நீங்க நினைச்சா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். கருட புராணத்தின்படி மரணம்ங்கிறது ஒரு முடிவு கிடையாது, ஆத்மாவின் புதிய பயணத்தின் தொடக்கம். உயிர் பிரிந்து சரீரம் கீழே விழுந்ததும் அந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ள தொடர்பு அந்த இடத்திலேயே முடிஞ்சு போகுது. அந்த சமயம் பயங்கரமான கரிய உருவம் கொண்ட அச்சுறுத்தும் யமதூதர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. நீங்க அந்த உருவத்தை பார்த்து பயந்து அலறி உங்க உறவினர்களை கூப்பிடுவீங்க, அவங்கள தொட நினைப்பீங்க. ஆனா உங்க சத்தத்தை யாராலையும் கேட்க முடியாது, உங்க ஆன்மாவை யாராலையும் பார்க்க முடியாது. உடலை மண்ணோடு விட்டு விட்டு சேர்த்து வைத்திருக்கும் கர்மாக்களை கொண்டு யமதூதர்கள் உங்களோட ஆத்மாவை பலவந்தமா இழுத்துட்டு போய் வைதரணி நதிக்கு அருகில கொண்டு போய் விட்டுருவாங்க. ரத்தம், அசிங்கம், கோரமான கூர்மையான பற்கள் கொண்ட உயிரினங்கள், துர்நாற்றம், சீல் நாற்றம்னு இப்படி அந்த நதியை கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க பசுமாட்டை மதிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட வால் உங்களுக்கு ஆதரவா மாறி நீங்க எளிதாக அந்த நதியை கடக்க உதவி செய்யும். ஆனா நீங்க பசுவை அவமதிச்சிருக்கீங்க, துன்புறுத்தி இருக்கீங்க, பசுவோட மாமிசத்தை சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நதி உங்களுக்கு கல்லறையா மாறிடும். நீங்க மூழ்கிக்கிட்டே போவீங்க, திணறிக்கிட்டே இருப்பீங்க, எந்த ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, வாழ்நாள் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இங்கே நமக்கு ஒரு படகோ அல்லது சுமையாகவோ அந்த நதியில மாறும். நதியை கடந்த பிறகு ஆத்மா யமதர்மராஜாவோட பிரம்மாண்டமான நீதிமன்றத்துக்கு போய் சேரும். சித்ரகுப்தர் அங்க அமர்ந்திருப்பாரு. அவரோட கையில கர்மாக்களோட பதிவேடு இருக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கான பாவ புண்ணிய கணக்கும் அவர் கையில இருக்கும். உங்க பாவங்களை ஒவ்வொன்னா சொல்லி காட்டும் போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. புண்ணியம் செய்த ஆத்மா சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும், பாவம் செய்தவர்களுக்கு நரகம் தான். அப்போ அங்க ஒரு பிரம்மாண்டமான கரிய வாசல் திறக்குது. ஆத்மாவின் பயங்கரமான நரக பயணம் அந்த இடத்துல ஆரம்பிக்குது. கருட புராணத்தின்படி எக்கச்சக்கமான நரக இருக்கு. ஆனா அதுல மிக முக்கியமான 28 நரகங்களை பத்தியும் நீங்க செஞ்ச எந்த பாவத்துக்கு எந்த நரக தண்டனை கிடைக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருட புராணத்தின் இந்த மகத்தான கதையை அரைகுறையாக கேட்கும் தவிர ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. விஷ்ணு மற்றும் கருட பகவானோட அருளும் ஆசையும் என்றென்றும் உங்க கூட இருக்க இந்த கதையை முழுமையா கேளுங்க. ஓம் விஷ்ணு பகவானை போற்றின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் நரகம் தாமிஷ்ட நரகம். நண்பர்களே, நீங்க யாரையாச்சும் ஏமாத்தி கொள்ளையடிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ, யாருடைய மரியாதையை பறிச்சிருந்தாலோ, யாரையாவது அவமரியாதை செஞ்சிருந்தாலோ இந்த தாமிஷ்ட நரகத்துல உங்களுக்கு இடம் இருக்கும். சுற்றிலும் எங்க பார்த்தாலும் ஆழ்ந்த இருளா இருக்கும். ஆத்மா இரும்பு கனமான சங்கிலிகளால பிணைக்கப்பட்டிருக்கும். யம தூதர்கள் அதை பலமா தாக்கிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சு உதப்பாங்க. வேதனை கொடூரமா இருக்கும். ஆத்மா திரும்ப திரும்ப அலரும். ஆனா அந்த அலறல் சத்தத்தை கேட்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க யாரை அழ வச்சீங்களோ அந்த கண்ணீரே இங்கே உங்களுக்கு நெருப்பா மாறும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அடுத்ததா அந்த தாமிஷ்ட நரகம். இங்க தாமிஷ்ட நரகத்தை காட்டினும் ரொம்பவே ஆழமான இருள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கோ குழந்தைகளுக்கோ அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்காதவங்க இங்கே தூக்கி எறியப்படுவாங்க. அவங்களோட கண்ணில் கூர்மையான சூடான கம்பிகள் சொருகப்படும். ஒரு கணம் கூட வெளிச்சம் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பிறவி பிறவியாக இங்கே இருள் மட்டுமே சூழ்ந்திருக்கும். அதனால நண்பர்களே, உயிர் இருக்கும் வரை உங்கள் உறவினர்களை கௌரவியுங்க, அவங்கள மதியுங்க, அவங்க கூட உங்களோட நேரத்தை செலவழியுங்க. எதனால அப்படின்னா இறந்த பிறகு வருத்தங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதுக்கான பரிகாரம் உங்களால செய்ய முடியாது. மூன்றாவதா ரௌரவ நரகம். கருட புராணத்துல ஒரு பயங்கரமான நரகத்தை பத்தி வர்ணனை செஞ்சிருப்பாங்க. அதுதான் ரௌரவ நரகம். இந்த நரகத்துல எப்பவுமே அமைதியே இருக்காது. இங்க ஒவ்வொரு கணமும் அச்சுறுத்தும் அலறல்களும் வலியால் நிரம்பிய குரல்களும் தான் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சுத்தி எங்க பார்த்தாலும் பயங்கரமான உயிரினங்கள் இருக்கும். பாவி ஆத்மாக்களை துண்டு துண்டாக கிழித்து தின்னுக்கிட்டே இருக்கும். இந்த நரகம் குறிப்பாக நிரபராதியை துன்புறுத்தியவர்களுக்கும், தேவையில்லாம யாரையாவது அழ வச்சவங்களுக்கும், அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினவங்களுக்கும், அடக்குமுறை செய்தவர்களுக்கும் உரியது இந்த ரௌரவ நரகம். ஒரு உதவியற்ற நபர் உங்க கைகளால் துன்புறுத்தப்படும் போது அவங்களோட அலறல்கள், அவங்களோட அழைப்புகள் சாதாரணமாக காற்றுல மறைஞ்சு போறது கிடையாது. கருட புராணத்தின்படி அதே அலறல்கள் உங்க ஆன்மாவை பின்தொடர்ந்து வந்து ரௌரவ நரகத்தில் உங்களுக்கு வேதனையா திரும்ப கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம ஒரு நிரபராதியை கூட தண்டிச்சிடக்கூடாது, ஒரு நிரபராதிக்கு கூட துன்பத்தை கொடுக்க கூடாது. அதோட வழியை கண்டிப்பா நம்ம ரௌரவ நரகத்துல அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, யாரோட கண்ணீராகவும் வாழாதீங்க, மாறாக யாருடைய புன்னகையாக இருக்க முயற்சி செய்யுங்க.
அடுத்ததா மகா ரௌரவ நரகம். இந்த நரகம் ரௌரவ நரகத்தை காட்டிலும் ரொம்பவே பயங்கரமானது. இங்கே பாவிகள் கொதிக்கக்கூடிய எண்ணெயால நிரப்பப்பட்ட பெரிய கடாய்களில் தலைகீழா தொங்க விடப்பட போறாங்க. கொதிக்கிற எண்ணெயில உடல் மற்றும் மனதை சுட்டரிக்கும் போது ஆன்மாவின் வலி வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட தோல் வெடித்து நரம்புகள் கருகி ஒட்டுமொத்த இருப்பும் எரியும். ஆனால் மரணம் வராது. ஆத்மா அதே வலியை திரும்ப திரும்ப சகிச்சுக்கிட்டே இருக்கும். மகா ரௌரவ நரகம் மற்றவங்களை தேவையில்லாம துன்புறுத்தியவங்க, நிரபராதிகள் மீது கொடுமை செய்தவர்கள், தங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கையை நரகமாக்கியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அடுத்ததா கும்பிபாக நரகம். கருட புராணத்துல இந்த நரகம் குறிப்பா தங்களோட பெற்றோரை அவமதிக்கிறவங்களுக்கும், அவங்களுக்கு சேவை செய்யாதவர்களுக்கும், குருமார்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் இறந்த பிறகு யமலோகத்துக்கு போகும்போது யம தூதர்கள் அவங்கள பிடிச்சி கொதிக்கிற எண்ணெயால நிரம்பிய பிரம்மாண்டமான பானையில போடுவாங்க. கொதிக்கிற எண்ணெயில விழும்போது அங்க உடல் முழுவதும் எரியும், நரம்புகள் முறியும். ஆனா மரணம் வராது. இது எவ்வளவு பயங்கரமான துன்பமா இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பெற்றோரும் குருவும் நமது வாழ்க்கையின் அடிப்படை. அவங்கள நம்ம மதிச்சாலும் மதிக்கல அப்படின்னாலும் அதே கர்மாக்கள் நம்மளை இந்த கும்பிபாக நரகம் வர கூட்டிட்டு வந்துடும். எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய தர்மம். குருவை மதிப்பதுமே மிகப்பெரிய பூஜை. நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தினா கடவுள் உங்க கூட மகிழ்ச்சியா இருப்பாரு. இந்த கும்பிபாக நரகம் உங்களுக்கானது கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா காலசூத்திர நரகம். இங்கே இருக்கக்கூடிய நிலம் எரிகிற தணலை போல காஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆத்மா எங்கே கால் வச்சாலும் அதோட உள்ளங்கால்கள் எரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வரக்கூடிய சூரியனோட பயங்கரமான வெப்பம் ஆத்மாவை சுட்டெரிக்கும். சுற்றிலும் நெருப்பு பற்றி எரியும். தணல் தாங்க முடியாத வெப்பம் மட்டுமே இருக்கும். இந்த நரகம் பொய் சொன்னவங்களுக்கும், திருடினவங்களுக்கும், மற்றவங்களை ஏமாத்தினவங்களுக்கும், சத்தியத்தை கழுத்தறுத்தவர்களுக்காகவும் உள்ளது. ஒரு நபர் பொய் சாட்சி சொல்லி ஒரு நிரபராதியோட வாழ்க்கையை கெடுக்கும்போது அவங்களோட ஆத்மா எவ்வளவு பெரிய தண்டனைக்கு தகுதியானது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதனால தான் நம்மளோட சாஸ்திரங்களின்படி சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சத்திய பாதையை ஒருபோதும் விடக்கூடாது. பொய் சொல்லி ஒரு கணம் நன்மை அடைந்தாலும் அதோட விளைவை ஆத்மா காலசூத்திர நரகத்துல அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு கூறியிருக்காங்க. அடுத்ததா அசிபத்திர வனம். இந்த நரகம் ஒரு காடு போல இருக்கும். ஆனா இங்க மரங்கள்ல இலைகளுக்கு பதிலாக கூர்மையான வாள்கள் இருக்கும். சுற்றிலும் கூர்மையான வாள்களால நிரம்பிய ஒரு பயங்கரமான காடு பரவி இருக்கும். இந்த நரகம் தர்மத்தின் பெயரால் பாசாங்கு செய்யறவங்க, போலி சாமியாரா இருந்து மக்களை ஏமாத்துறவங்க, அப்பாவி மக்களோட நம்பிக்கையை கெடுப்பவங்களுக்கான உள்ளது. இங்கு பாசாங்குக்காரர்கள் இந்த நரகத்தை அடையும் போது அவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அவங்களோட உடல் கீறப்படும். எங்க போனாலும் வாழ் போன்ற கூர்மையான கத்தி அவங்கள வெட்டிக்கிட்டே இருக்கும். ஆத்மா திரும்ப திரும்ப காயமடையும், இரத்தத்தால நனைக்கப்படும். ஆனால் மரணம் வராது. வலியோட தொடர்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சுகரமுக நரகம். இந்த நரகம் குறிப்பா மக்களோட உரிமையை பறித்தவங்க, ஊழல் தலைவர்கள், லஞ்சம் வாங்கியவர்கள், மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு தங்களோட சுகபோகத்திற்காக செலவிட்டவர்களுக்கான நரகம். இங்கே யம தூதர்கள் பன்றையின் முகம் கொண்ட பயங்கரமான உருவத்துல வருவாங்க. அவங்க பாவி ஆத்மாக்களை திரும்ப திரும்ப வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, கிழித்தெடுப்பாங்க, துண்டு துண்டா பிரித்தெடுப்பாங்க அவங்களோட ஆன்மாவை. ஆன்மா வலியால அலறி துடிக்கும். ஆனா வேதனை அதோட முடிஞ்சு போயிடாது. எதனால அப்படின்னா ஒவ்வொரு முறையும் உடல் துண்டு துண்டாக ஆக்கப்பட்ட பிறகு உடனடியாக மீண்டும் இணைந்துவிடும். அதனால அதே வேதனையை அவங்க திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோப நரகம். அங்க ஒரு மிகப்பெரிய ஆழமான கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணி இருக்காது, மாறா எண்ணற்ற விஷப்பாம்புகளும் தேள்களும் நிரம்பி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள எந்த ஆத்மா தூக்கி எறியப்படுதோ அந்த ஆத்மா ஒவ்வொரு கணமும் அந்த விஷ உயிரினங்களோட கடியால வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இந்த நரகம் தங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை அவமதித்தவர்களுக்கும், அடைக்கலம் தேடி வந்தவர்களை துரத்தியவர்களுக்கும், உதவியற்ற நபரை நிராகரித்தவர்களுக்குமானது. அடுத்ததா கிருமி போஜனம். தான் மட்டும் உண்டு பிறரை துழைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து பக்தி இல்லாத பாவிகள் அடையும் நரகம் கிருமி போஜனம். அடுத்ததா அக்னிகுண்டம். பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கிருக்கும் வலிமையால் அபகரித்து கொள்ளும் பலாத்காரம் பாவிகள் அடையும் நரகம் அக்னிகுண்டம். அடுத்து வக்ரகண்டகம். கூடத்தகாத ஆண் அல்லது பெண்ணை கட்டி தழுவி கோடி மகிழும் மோக வெறியர்கள் அடையும் நரகம் வக்ரகண்டகம். அடுத்ததா சான்மொழி நரகம். நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை பாராமல் தரங்கெட்டு எல்லோருடனும் கூடி மகிழும் மோகந்தக்கார பாவிகள் அடையும் நரகம் சான்மொழி. அடுத்து வைதரணி. அதிகார வெறியாலோ கபட வேஷத்தாலோ நயவஞ்சகத்தாலோ நல்வழிகளை கெடுக்கும் அதர்மிகள் அடையும் நரகம் வைதரணி.
அடுத்து பூயோதம். கூச்சமில்லாமல் இழிமகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்தும் தனவழியை விட்டு ஓர் இலட்சியமில்லாமல் மிருகங்களைப் போல் தெரியும் கயவர்கள் அடையும் நரகம் பூயோதம். அடுத்ததா பிராணரோதம். பிராணிகளை துன்புறுத்தி கொலைபுரியும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் பிராணரோதம். அடுத்ததா விசேஷனம். தம்பட்டத்திற்காக பசுவதை புரிந்து யாகம் முதலியவற்றை செய்யும் பித்தலாட்டக்காரர்கள் அடையும் நரகம் விசேஷனம். அடுத்து லாலாபக்ஷம். வாழ்க்கை துணைவியை வற்புறுத்தி விபரீத மோக இச்சைக்கு ஆழாக்கி கெடுக்கும் தீயோர்கள் அடையும் நரகம் லாலாபக்ஷம். அடுத்ததா சாரமே யாதனம். வீடுகளுக்கு தீ வைப்பது, சூறையாடுவது, ஜீவன்களை வதை புரிவது, விஷம் மூட்டுவது, கூட்டம் கூட்டமாக குடிமக்களை கொல்வது போன்ற செயல்களை செய்த பாவிகள் அடையும் நரகம் சாரமே யாதனம். அடுத்ததா அவிசி நரகம். பொய்சாட்சி கூறுதல் முதலிய அகம்பாவ செயல்கள் புரியும் பாவிகள் அடையும் நரகம் அவிசி நரகம். அடுத்து பரிபாதனம். எக்குலத்தராயினும் மதுபோதை பொருட்களை கொடுத்தும் குடித்தும் குடிகளை கெடுக்கும் குடிகேடர்கள் அடையும் நரகம் பரிபாதனம். அடுத்ததா கஷாரகத்தம். தன்னை மட்டுமே பெரியதாய் மதித்து பெரியோரையும் நல்லோரையும் அவமதித்து தீச்செயல் புரிந்த பாவிகள் அடையும் நரகம் கஷாரகட்டமம். அடுத்து ரகோஷாகனம். நரமேத யாகம் புரிதல், ஆணாயினும் பெண்ணாயினும் மனித மாமிசம் புசித்தல், சாதுவான பிராணிகளை வதைத்தல் முதலான தீவினை புரிந்தோரை முன்னின்று வதைத்து அவதிப்படும் நரகம் ரகோஷாகனம். அடுத்து சூலரோதம். எந்தவித தீமையும் புரியாதோரை கொள்ளுதல், நயவஞ்சகமாக கொள்ளுதல், தற்கொலை செய்து கொள்ளுதல், நம்பிக்கை துரோகம் புரிதல் இவர்கள் அடையும் நரகம் சூலரோதம். அடுத்து தந்த சூகம். தீமை புரிந்த துரோகிகள் அடையும் நரகம் தந்த சூகம். அடுத்ததா வடாரேவதம். பிராணிகளை கொடூரமாக வதைத்த கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் வடாரேவதம். அடுத்து பரியாவர்த்தனகம். வீட்டிற்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகளும் பரிந்துண்ண விரும்பாத சுயநலவாதிகள் அடையும் நரகம் பரியாவர்த்தனகம். அடுத்ததா சுசிமுகம். செல்வ செருக்காலும் செல்வாக்கினாலும் பிறரை துன்புறுத்தியவர்களுக்கும் அநியாய பொருள் சம்பாதித்து அறநெறிகளில் செலவிடாமல் பதுக்கி வைப்பவர்கள் அடையும் நரகம் சுசிமுகம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கருட புராணம் நம்மளை பயமுடுத்துறதுக்காக கிடையாது. மாறாக கருட புராணம் வாழும்போதே நம்மளை எச்சரிக்குது. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு கணக்கு உண்டு, ஒவ்வொரு தீய செயலுக்கும் ஒரு கணக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் பாவத்திலிருந்தும் தீய செயல்களில் இருந்தும் எப்போவுமே விலகியே இருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அதிகமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் விஷ்ணு பகவானே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த 28 பாவங்கள்ல நீங்க எந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த எண்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முன் ஜென்மம் பத்தியும் அடுத்த பிறவியில நீங்க யாரா பிறக்க போறீங்க, போன ஜென்மத்துல நீங்க யாரா இருந்தீங்கன்னு கருட புராணத்துல மறுபிறவி பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்த பிறவியில் உங்களுக்கு என்ன ஜென்மம் கிடைக்க போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போன ஜென்மத்துல என்னதான் பாவம் செஞ்சேனோ இந்த பிறவியில மனுஷனா பிறந்து இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா மனுஷ பிறவி எடுப்பது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. முதல்ல தாவரமா பிறந்து, ரெண்டாவதா நீர்வாழ் உயிரினமா பிறவி எடுத்து, மூன்றாவதா ஊர்வன இனத்தில் பிறந்து, நாலாவதா பறவையா பிறந்து, அஞ்சாவது ஜென்மத்துல விலங்கா பிறந்து, இப்படி 5 பிறவிகளை எடுத்து மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால மனுஷ பிறவியை எடுக்க முடியும்னு கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க. முன் ஜென்மத்துல நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஜென்மம் கொடுத்துருக்காங்களாம். இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு மறுபிறவி கிடைக்குமா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிறவியில என்னென்ன பாவங்கள் செஞ்சா அடுத்த பிறவியில நம்ம எப்படி பிறப்போம்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு பழைய சாப்பாடை கொடுத்து அவங்கள மோசமா ட்ரீட் பண்ணா அடுத்த ஜென்மத்துல கருங்குரங்கா பிறவி எடுப்பாங்கன்னு கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டுக்கு வர கெஸ்ட் நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்கள நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவோம். அடுத்து இந்த பிறவியில தரித்திர நிலைமையோட ரொம்ப ஏழ்மையா வாழ்றவங்க போன ஜென்மத்துல ரொம்ப கஞ்சனா இருந்திருப்பாங்களாம். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்காத முதலாளிகள், அதாவது நம்ம எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் சேலரி கொடுக்க மனசே இல்லாம ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்கறவங்க அடுத்த ஜென்மத்துல அட்டை பூச்சியா பிறப்பாங்களாம். போன ஜென்மத்துல குருவுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலோ இல்லைனா இந்த ஜென்மத்துல குருவை ஏமாத்தினாலோ விகாரமான தோற்றத்தோட பிறவி எடுப்பாங்களாம். அதனால யாரும் டீச்சர்ஸை ஏமாத்தாதீங்க.
அதிகமா லஞ்சம் வாங்கிக்கிட்டு அநியாயத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் அடுத்த ஜென்மத்துல ஈயாகவோ கொசுவாகவோ மூட்டை பூச்சியாவோ பிறப்பாங்களாம். வாய் பேச முடியாம திணறவங்க, பிறவி ஊமைகளா பிறந்தவங்க போன ஜென்மத்துல அதிகமா பொய் பேசி இருந்தாலோ அடுத்தவங்களை ஏமாத்தி இருந்தாலோ இந்த ஜென்மத்துல ஊமையா பிறந்திருப்பாங்களாம். இந்த ஜென்மத்துல அதிகமா பொய் பேசினா அடுத்த பிறவியில நமக்கும் இதே நிலைமைதான். முன் ஜென்மத்துல யாராச்சும் கொலை பண்ணியிருந்தா அவங்க இந்த ஜென்மத்துல குஷ்ட நோயோட பிறப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல இருந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குமா. இந்த ஜென்மத்துல கொலை செஞ்சா அடுத்த ஜென்மத்துல குஷ்ட நோயாளியா பிறக்கிறது கட்டாயமா நடக்கும்னு கருட புராணத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச தங்கத்தையோ இல்ல மத்தவங்களோட எந்த பொருளை திருடினாலும் அடுத்த ஜென்மத்துல புழுக்கள் நிறைந்த நரகத்துல வேலை செய்வாங்களாம். புழுக்கள்லாம் வாழ்ற அசுத்தமான இடங்கள்ல வாழ்றவங்கள பார்த்தாலே அவங்க போன ஜென்மத்துல மத்தவங்களோட பொருட்களை திருடினவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பசுமாட்டை கஷ்டப்படுத்துறவங்களும் அடுத்தவங்களோட வீட்டை எரிக்கிறவங்களும் இந்த ஜென்மத்துல ஊமையாவோ இல்ல குஷ்ட நோயாளியாவோ பிறந்திருப்பாங்களாம். பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி துரத்தி அடிச்சா அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காதான். ஒரு தடவை கூட இறை வழிபாடு செய்யாதவங்க, புனித தீர்த்தத்துல நீராடாம இருக்கவங்க, தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க அடுத்த ஜென்மத்துல ஆள் இல்லாத காட்டுல குரங்கா பிறவி எடுப்பாங்களாம். இந்த ஜென்மத்துல குரங்கா பிறந்தவங்க எல்லாம் போன ஜென்மத்துல இப்படிதான் இருந்திருப்பாங்க போல. கோவில்ல இருக்க ஐயரா இருக்கட்டும் இல்ல வேதங்கள் தெரிஞ்ச ஒரு புரோகிதரா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களுமே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சும் கூட எதையுமே ஃபாலோ பண்ணாம ஒழுக்கம் இல்லாம வாழ்றவங்க கண்டிப்பா பன்றியாதான் பிறப்பாங்களாம். பல புரோகிதர்கள் ஒன்னா இருக்கிற இடத்துல ஒரு புரோகிதர் மட்டும் தப்பு செஞ்சா அந்த பாவம் அவங்கள மட்டும் சேராதான். அந்த இடத்துல இருக்க எல்லா புரோகிதர்களும் அடுத்த ஜென்மத்துல கழுதையாதான் பிறப்பாங்களாம். அடுத்து கோழி சொல்றவங்களும் 2 பேருக்குள்ள கோல் மூட்டி வேடிக்கை பாக்குறவங்களும் பள்ளியாவும் தவளையாவும் பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கருட புராணத்துல. நீதிக்கு புறம்பா இதுதான் சரின்னு தெரிஞ்சும் தப்பான தீர்ப்பு சொல்றவங்க அடுத்த ஜென்மத்துல கோட்டானா பிறப்பாங்களாம். கோயில் சொத்தை அபகரிக்கிறவங்களும் பொய் கணக்கு எழுதுறவங்களும் செவிட்டு மாடாவும் குருட்டு மாடாவும் பிறவி எடுப்பாங்களாம். ஏழை எளிய மக்களை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி அது மூலியமா பணம் சேர்க்கிறவங்க அடுத்த பிறவியில பூனையா பிறப்பாங்களாம். சிலர் பேசும்போது வாயிலேருந்து பேட் ஸ்மெல்லாம் வந்திருக்கும், வாயில புழுக்கள்லாம் இருக்குமா. அவங்கெல்லாம் போன ஜென்மத்துல மதுபானம் விற்றவங்களாவும் குடிபோதைக்கு அடிமையா இருந்தவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்க மனைவிகள் மேல ஆசைப்படுறவங்க அடுத்த ஜென்மத்துல சண்டாளனா பிறப்பாங்களாம். அடுத்தவங்களை கொல்றதுக்காக விஷம் கொடுத்தவங்க பாம்பா பிறவி எடுப்பாங்களாம். கிணறு குளம் ஏரின்னு மக்களோட தேவைக்காக பயன்படுத்திட்டு வந்த நீர்நிலைகளை யாரெல்லாம் மூட நினைக்கிறாங்களோ அடுத்த பிறவியில யாருமே இல்லாம குடிக்க தண்ணி கூட இல்லாம இறந்து போவாங்களாம். நல்ல செழிப்பா இருக்க மரத்தை பூ பிஞ்சு காய் கனியோட பூத்து குலுங்குற மரத்தை வெற்றவங்க எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு மானிட பிறவியா பிறந்து யாருக்குமே உபயோகம் இல்லாம இறந்து போவாங்களாம். இப்போ நம்ம பார்த்த முன் ஜென்மம் மறுபிறவின்னு இப்படி எல்லா விஷயங்களுமே கருடனுக்கு விஷ்ணு பகவானால எடுத்து சொல்லப்பட்டதுதான். இப்போ நம்ம பார்த்த தவறுகள் எல்லாம் நீங்க போன ஜென்மத்துல செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்க தவறுகளுக்கான தண்டனைகள் இந்த பிறவியில அனுபவிப்பீங்க. இதுதான் உங்களுக்கான முதல் மனித பிறவின்னா நீங்க அடுத்த ஜென்மத்துல இந்த தண்டனைகளை அனுபவிப்பீங்க. இப்போ யாருக்கெல்லாம் மறுபிறவி இல்லைன்னு பார்க்கலாம். மனித உடல் தான் அழியக்கூடியது, ஆனா ஆன்மா அழிவில்லாத ஒன்று. எப்படி ஒரு மனுஷன் குழந்தையிலேருந்து வயசானவங்களா மாறுறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு ஆன்மாவும் ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுமா. மரணத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தின் படி தண்டனைகள் அனுபவிச்ச பிறகு அவங்களோட ஆன்மா யமதர்மராஜனை சந்திக்குமா. அவர் தான் அவங்களுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையான்னு முடிவெடுப்பாராம். விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் தான் அவங்க மறுபிறவியில யாரா பிறக்கணும்னு முடிவெடுப்பாங்களாம். ஒரு ஆன்மா இந்த பூமியில அனுபவிக்க வேண்டிய எல்லா கர்ம வினைகளையும் வாழும் போதே அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதாம். தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லாத முனிவர்களுக்கும் தவ யோகிகளுக்கும் மறுபிறவி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முழு மனதோட கடவுளை வழிபட்டு ஆசைகளே இல்லாம கடவுளை மட்டுமே நினைச்சு வாழ்றவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதாம். ஒழுக்கத்தை கடைபிடிச்சி தர்மத்தை விட்டு விலகாம யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கும் மறுபிறவி கிடையாதுன்னு கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க ஆன்மா அதோட முக்தி அடைஞ்சிடுமா. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களோட முன் ஜென்மம் மறுபிறவி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஒரு மனிதன் வாழும்போது நன்மைகள் செஞ்சு வந்தா மரணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியா வாழலாம்னு சொல்லப்படுற ஒரு இடம்தான் சொர்க்கம். தீமைகள் செஞ்சு வந்தா இறந்த பிறகு தண்டனைகள் அனுபவிக்க கூடிய இடமா நரகத்தை சொல்றாங்க.
இந்த சொர்க்கம் நரகம் பத்தி நம்ம இந்து மதத்தில் மட்டும் சொல்லலங்க, இஸ்லாம், கிறிஸ்துவம் மற்றும் ஜெயின் மதத்தில் கூட ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா அவன் செய்த கர்ம வினைப்படி சொர்க்கம் நரகத்தை அடையும்னு சொல்லிருக்காங்க. விடிய விடிய கண் முழிச்சி சிவராத்திரி ஏகாதசி விரதம் இருந்தா மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? உண்மையிலேயே சொர்க்கம் நரகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? புராணங்களிலும் உளவியல் ரீதியாகவும் இந்த சொர்க்கம் நரகத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க? சொர்க்கத்துக்கு போக என்னெல்லாம் செய்யணும், சொர்க்கம் நரகம் எப்படி இருக்கும்னு பல சுவாரஸ்யமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் சொர்க்கத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். பைபிளை பொறுத்தவரை சொர்க்கம்ங்கிறது ஒரு அமைதியான இடம். அங்க எந்த துன்பமும் நோய் நொடிகளும் நேராது, தீய சக்திகள் நெருங்காது. மத்தவங்களை காயப்படுத்தாம வாழ்றவங்களுக்கும் பொய் பேசாம இருக்கவங்களுக்கும் சொர்க்கத்தில் இடம் உண்டு. அங்கதான் இயேசு வாழ்றதாகவும் செயின்ட் பீட்டர் சொர்க்கத்தின் வாயில் காவலரா இருந்து அசுத்த ஆன்மாக்களை உள்ள விடாம தடுத்து நிறுத்துறாரா. சொர்க்கத்தில் தான் தேவதைகள் வாழ்றதா கேள்விப்பட்டிருப்போம். பைபிள்லையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. தேவதைகள் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக படைக்கப்பட்டவங்கன்னும், சொர்க்கத்தில் இருந்து கடவுளால் வெளியேற்றப்பட்ட தேவதைகள் தான் சாத்தான்களா மாறி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து குரானின் படி சொர்க்கம்ங்கிற இடம் 8 கதவுகளை கொண்டிருக்குமா. சரியான நேரத்துல தொழுகை செய்யறவங்க, நோன்பு மேற்கொள்றவங்க, தான தர்மம் செய்யறவங்க, மத்தவங்கள மதிச்சு நடக்கிறவங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதவுகள் வழியா அழைத்து வரப்பட்டு கடவுளை சென்றடைவாங்களா. நபிகள் நாயகம் என்ன சொல்லிருக்காருன்னா, எவன் ஒருவன் தாயின் காலடியில் விழுந்து வணங்கி சேவை செய்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டுன்னு சொல்லிருக்காரு. நம்ம இந்து சமயத்தின்படி சொர்க்கலோகம், சொர்க்கபுரி, இந்திரலோகம், இந்திரபுரின்னு இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுது. 14 லோகங்களில் பூமிக்கு மேல் உள்ள 2வது லோகம் தான் சொர்க்கலோகம். தேவர்கள் வாழ்கின்ற ஒரு உலகத்தை தான் தேவலோகம், சொர்க்கலோகம்னு சொல்றோம். இந்த சொர்க்கலோகமானது அனைத்து கடவுள்களின் மேற்பார்வையில் இந்திர தேவனால் ஆட்சி செய்யப்படுது. அங்க கந்தர்வர்களும் பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் அனைத்து கடவுள்களும் தேவ கன்னிகைகளும் வாழ்றதா நம்பப்படுது. இந்திரனோட சபையில் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமைன்னு அழகு பதுமைகளின் நடனமும், காமதேனு, கற்பக விருட்சம் போன்ற கேட்டதை அழிக்கும் தேவ உயிரினங்களும் பருகுவதற்கு அமிர்தமும் இருக்குமா. பசிங்கிறது கொஞ்சம் கூட சொர்க்கவாசிகளுக்கு ஏற்படாதான். பல அழகான பளிங்கு மாளிகைகளும் நீர்நிலைகளும் பச்சை பசேல்னு இருக்க தோட்டங்களும் தான் சொர்க்கத்தில் காணப்படுமா. கிறிஸ்துவ புத்தகமான ஹோலி பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட ஆன்மா முழுசா ஓய்வு நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறமா அவனோட ஆன்மாவுக்கு ஒரு கடைசி தீர்ப்பு வரும். அதாவது அவன் நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தா அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும், அதுவே அவன் பாவம் செஞ்சிருந்தா அவனோட ஆன்மா நரகத்துக்கு போகும் அப்படின்னும், ஹிந்து புராணங்களின் படி ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சு அவனோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமாங்கிறத பத்தி முடிவு செய்யப்படும். அப்படியே ஆன்மா அங்கு சில நாட்கள் வாழ்ந்த பிறகு மறுபடியும் அவங்களோட ஆன்மா இன்னொரு உடலுக்குள்ள, அதாவது வேற ஒரு உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. அது மனுஷ உடலாகவோ இருக்கலாம், இல்லைன்னா மிருக உடலாகவோ இருக்கலாம். இது எல்லாமே ஒரு சைக்கிளிங் ரேஸ் மாதிரி நடந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அறிவியல்ல அவ்வளவு துல்லியமா யாராலையும் சொல்ல முடியல. விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு மனுஷன் கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொன்னாலும் அவரோட உணர்வுகள் கொஞ்ச நேரத்துக்கு அவரோட உடம்ப சுத்திட்டு இருக்குன்னு. இந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம இதய துடிப்பு நின்னா உடனே நம்ம இறந்து போக மாட்டோம். உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் செயல்படும். ஆனா மெதுவா ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிக்கும். கடைசியா அந்த உடல் முழுசா இறந்து போகும். ஒருவேளை எல்லா உறுப்புகளும் செயலிழக்கிறதுக்குள்ள நம்மளை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா, அம்மா அல்லது அவங்களுக்கு யாரோ ஒரு வழிகாட்டி அவங்கள ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. யூகே நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ப்ரொஃபசர் சாம் பார்னியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணாராம். அப்படியே அவர் பண்ண ஆராய்ச்சி மூலமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறப்புக்கு பின்னாடி இன்னொரு வாழ்க்கை கட்டாயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நிரூபிக்க சாம் பார்னியா சில ஆதாரங்களையும் தயார் பண்ணியிருக்காரு. அறிவியல் படி எப்போ ஒரு மனுஷனோட இதயம் துடிக்கிறது நிக்கிதோ அப்போ அந்த மனுஷன் இறந்ததுக்கு சமம். இதை மெடிக்கல் லாங்குவேஜ்ல டெத் பை கார்டியோபுல்மனரி கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. இதயம் துடிக்கிறது நிற்கும் போது ரத்தம் மற்றும் ஆக்சிஜன் உடலின் மற்ற பகுதிகளுக்கு சப்ளை ஆகாது. அதனால உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும் வேலை செய்யாது. அதே போல மனித உடல்ல இருக்கக்கூடிய 4 வகையான டிஷ்யூஸ், கனெக்டின், எபிதீரியல், மசில் மற்றும் நர்வஸ் டிஷ்யூ, இந்த 4மே இறந்து போகும்.
ஆனா ஒரே ஒரு பாடி பார்ட் மட்டும் வேலை செய்யும், அதுதான் ஹியூமன் பிரெயின். ஆரம்பத்துல இதயம் துடிக்கிறது நின்னதுக்கு அப்புறமா வெறும் 5 நிமிஷம் வரைக்கும் தான் மூளை வேலை செய்யும்னு விஞ்ஞானிகள் நினைச்சாங்க. ஆனா பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, மனித மூளை சில மணி நேரத்துக்கு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் அந்த மூளை வேலை செய்யும். அந்த சமயத்துல அந்த மூளையில பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உணர்வுகள், அதாவது கான்ஷியஸ் அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்றாங்க. ஆனா இந்த உணர்வுகள் நம்மளோட மூளையின் நர்வஸ் சிஸ்டம்ல சரியா எங்க இருக்குன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறமா நம்மளோட கான்ஷியஸ் வெளியில வருமா? அறிவியல் ரீதியா இது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலும் ஆன்மீக ரீதியா இது ஆன்மான்னு சொல்லப்படுது. ஒரு வாட்டி அந்த சாம் பார்னியா ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் இறந்து போயிருக்காரு. அதாவது அவரோட இதய துடிப்பு நின்று போயிருக்கு. சில நிமிஷங்களுக்கு அப்புறமா அவரோட இதய துடிப்பு மீண்டும் துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நபருக்கு கான்ஷியஸ் வந்த அப்புறமா அந்த ரூம்ல இருந்தவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அங்க இருந்த எல்லா டாக்டர்ஸும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்களா. கடைசியா இதுக்கான காரணம் அவரோட ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரணத்தின் விளிம்பு வர போயிட்டு வந்த நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வேற ஏதோ ஒரு உருவம் கொண்டு போனதா சொல்லியிருக்காங்க. இந்து புராணங்களின்படி இது யமதர்மனா இருக்கலாம், இதுவே கிறிஸ்துவ மதப்படி அது தேவ தூதர்களா இருக்கலாம்னு கூறப்பட்டிருக்கு. வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும், நீங்க ஆவிகள் பேய்கள் மேல நம்பிக்கையோட இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஆவிகளை பற்றி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இதே போன்று பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போதவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.